தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் நாளை திமுக தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் எபினேஷர். வணக்கம் எபினேஷர், விவரங்கள் என்ன? பிரகாஷ், திமுக தரப்பில் நாளை மும்மொழி கொள்கையை எதிர்த்து பிப்ரவரி 18 மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் எனவும் தற்போது அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டின் உரிமைகளை சிதைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் ஒன்றிய மோடி அரசு எடுத்து வருவதாகவும், புதிய கல்விக் கொள்கை ஏற்க வரை தமிழ்நாடு கல்வித்துறைக்கு நீதி தர இயலாது என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரசாத் மிரட்டுகிறது மற்றும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டிற்கான நிதியை தருவதில் பாரபட்சம் காட்டி பட்ஜெட்டில் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கான திட்டங்களை புறக்கணிக்கிறார் என்றும், அதே போல பதவிக்காலம் முடிந்து போன ஆளுநரை வைத்துக் கொண்டு அத்துமீறும் யுஜிசி மூலம் மாநில கல்வி கட்டமைப்பை சிதைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக திராவிட தமிழ் வெறுப்பு மற்றும் அதே போல நடவடிக்கைகள் மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தி திணிப்பு முன்னெடுப்பும் இந்த தமிழ்நாட்டை வஞ்சித்து வரும் மத்திய அரசை கண்டித்து திமுக மற்றும் அனைத்து கட்சிகள் தரப்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழர்கள் தனித்துவமானவர்களாக இருந்தும் கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக நீதி மற்றும் வாழ்க்கை தரம் என அனைத்து வகையிலும் உயர்ந்திருப்பது மோடி அரசின் கண்களை உறுத்துகிறது என்றும் இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசியல் ரீதியாக பாஜகவை அண்டவிடாத தமிழ்நாட்டு மக்கள் மீது வெறுப்பு மற்றும் உமிழ்கிறது இந்த மோடி அரசு என்றும் தனது அறிக்கை வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் பேரில் இதன் பேரில் அடிப்படையான சூழலில் வலியுறுத்தி வரும் 18 அதாவது நாளை மாலை 4 மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அனைத்து கட்சிகள் தரப்பில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெறும் எனவும் தற்போது திமுக தரப்பில் இந்த அறிவிப்பானது வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரகாஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாமுவேல்.